cinemaplusnews.com. நிறைய பேர் வந்துச்சு. அதில் படம் டைட்டிலை பற்றி சொல்கிறேன், கம்பெனியை பற்றி அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது தானு சார், அவரால் இந்த டைட்டில் கிடச்சிச்சு. இந்த டைட்டில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கள் வந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வந்த ஒரு ட்ரெண்டுன்னு சொன்னால், அதனால் சார் கிட்ட டைரக்டர் கேட்டாங்க. அண்ட் சார் வந்து ஒரு விஷயம் இதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சார் ப்ளீஸ் ரிவீல் த டைட்டில் சார். அம்மாவோட மனசுக்காக எல்லாமே, அதாவது வந்து ஜாதி, மொழி, அரசியல் எல்லாருக்கும் வேறுபாடு, எல்லாத்துக்கும் வந்து வேறுபட்டு இங்க வந்திருக்க அத்தனை பேர் வந்து அப்பா மேல அம்மா மேல எங்க குடும்பத்தோட பிரியத்துலதான் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு ஒரு குடும்ப சந்தோஷம். பெரியப்பா டாக்டர் கலைஞர் ஐயா வீட்டுல இருந்து தமிழ் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவோட பிறந்த இடம் ஏவிஎம் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து ஐயா ஏவிஎம் அவர்கள் வந்ததுல, ஏவிஎம் சரவணன் ஐயா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் இங்கே எல் சுரேஷ், கட்டாக்கா பிரசாத், இவங்க எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன், ஃபெர்சி, அப்புறம் மற்றும் திரையுலக நண்பர்கள், என்ன சகோதரரான நாசர், பொன்வண்ணன், நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் விஜயகுமார், அப்பாவோட நெருங்கிய நண்பர், இப்படி பல பேர் இங்கே வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன், அப்பாவோட இதயத்துக்காக தான் இங்கே அத்தனை பேர் வந்து வந்திருக்கீங்கன்னா அதுக்கு அதுதான் காரணம். என் நண்பர்கள் தியாகு, ஷேடோஸ், ரவி எல்லாருமே இங்கே, சிபி அண்ணன், என்னை அறிமுகப்படுத்துகிற அண்ணன் சிவி ராஜேந்திரன் அவர்கள், பெருமன் நடராஜன் ஐயா அவர்கள், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் பல பேரை வந்து நான் வந்து சித்தப்பான்னு கூப்பிடணும். ஏன்னா வந்து அப்பா எங்கள் அண்ணன் கூப்பிட்டுருவாங்கலாம் பல பேர் இருக்காங்க. இந்த ஜேவி தயவி மணியன் எல்லாமே எல்லாருமே வந்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து காரணம் தான் அதுதான், அப்பா மேலே வச்சிருக்க அன்பு தான். ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து தம்பி வந்து வச்சது வந்து காரணம் வந்து பெருமையாக வந்து ரொம்ப பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப வந்து அப்பா அது வந்து ரொம்ப வந்தா பண்ணுற மாதிரி இருக்கும்பா. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து வந்த நாள்லேருந்தே தம்பி வந்து விக்ரம் ஹி வாண்டட் டு பிகம், அவர் வந்து இயக்குனர் ஆகணும் தான் அவங்க வந்தார். ஆகையால் வந்து சாண்டிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து போய் ஆர்ட்ஸ் அண்ட் தியேட்டர் அண்ட் ஆர்ட்ஸ் படித்தார். அப்புறம் வந்து என் அண்ணன் கமல் அவர்களோட அறிவுரையால் நேராக போய் அப்புறம் போய் வந்து சாண்டிகோ நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் வந்து படித்தார் ஆஸ் அ டைரக்டர் கோர்ஸ் தான். ஆனால் வந்துட்டு வந்து அப்புறம் வந்து விஷ்ணுவர்தன், பில்லா விஷ்ணுவர்தன் கூட ஒரு வருஷம் இருந்தார் கூட. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லிட்டு திடீர்னு வந்து அப்பா நடிக்கணும்னு சொன்னார், வந்து நடித்தார். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து அவருடைய இயக்கி அவர் தயாரித்து ஒரு படம் வந்து எடுக்கணும்னு வந்து அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். அதை இப்போ வந்து அவரால் வந்து இன்னைக்கு வந்து திரு சரவணன் சார் ஐயா கையிலையும் அண்ணன் அதாவது தானுவண்ணை வந்து நான் ஏன் வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவமாக ஒருத்தராக இருக்காருன்னா, என் பையனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்சவர் ஐயா தானு தான். நான் ஒரு பெரிய வந்து ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினச்சவர் தான். இப்போ வந்து லிங்குசாமி சார் வந்திருக்காரு. அவரும் ஃபர்ஸ்ட் பிக்சர் கும்கி தயாரிப்பாளர் வந்திருக்காரு.
அவர்கிட்டே வந்து நான் வந்து என்ன சொன்னேன், நான் போய் தானு சார் போய் கேட்டு வந்துடுறேன் சார், ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஓகேன்னு சொன்னதால தான் நம்ம வந்து கும்கி பண்ணோம். பட் இருந்தாலும் கும்கி பண்ணதுக்கு நம்ம லிங்குசாமிக்கும் பிரபு சாலமனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்து தம்பி வந்திருக்காங்கன்னா அது வந்து காரணம் இவங்கெல்லாம் தான். எத்தனை பேர் இங்கே வந்திருக்கு, அத்தனை பேர் வந்து காரணம், உங்களோட ஆசை தான் அது காரணம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து தம்பி வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகராக வராரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயர் என்ஜின் ஆஃபீஸராக வராரு. ஸோ அதனால் வந்து எத்தனையோ டைட்டில் தான் இருக்கும்போது தானு சார்கிட்ட வந்து இதை பற்றி பேசும்போது ஏன் இந்த டைட்டில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். ஆகையால் வந்து என் அன்பை அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து நன்றி சொல்ல காரணப்பட்டிருக்கேன். இதால் வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஒரு பாராட்டுன்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு பெரியவருக்கு வந்து பாராட்டு தான் சொல்ல முடியும். படம் இன்னும் வரவில்லை. இருந்தாலும் வந்து அண்ணன் வந்து பெரிய மனசு பண்ணி அண்ணன் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நெருப்புடான்னு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்த அத்தனை பேருக்கு வந்து உங்களோட ஆசை வந்து தம்பி விக்ரம்க்கு இருக்கணும். எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வச்சிருக்க அன்பு எப்பவுமே 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 இருக்கணுங்கிறது சொல்லி நீங்கள் வந்து அத்தனை பேருக்கு வந்து நன்றி தெரிவித்து, அப்புறம் பின்னாடி தான் பசங்களாம் இருக்காங்க. அதான் நான் தான் சொல்கிறேன், நம்மலாம் இருப்போம். நம்ம பசங்களை வந்து அப்படியே ஊக்க வச்சு அவங்க ஏதோ பண்ணால் சந்தோஷமாக இருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து நீங்களாம் வந்திருக்கிறது வந்து விக்ரம் பிரபு வாழ்த்துறதுக்காக, அப்பாவுக்காக வந்திருக்கீங்க, எனக்காக வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க நண்பர்கள், திரையுலக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் மேலாக அப்பா மேலே வந்து பிரிய வச்சு அப்பா டைம்லேருந்து என் கூட இருக்கிற நம்ம அப்பாவோட இதயங்கள், நம்ம ரசிகர் பட தம்பிகள் அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்லி, உங்கள் ஆசி விக்ரம் பிரபுவுக்கு தேவை, இந்த யூனிட்டுக்கு தேவை. அசோக் குமார் வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். அவர் வந்து ரோமியோ ஜூலியட் டைரக்டர், அவரோட வந்து அசோசியேட்டாக இருந்தவர். அப்படின்னா அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து மிஸ்டர் ஆர்.டி. ராஜசேகர் அவர் இருக்கார் இந்த படத்தில். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அதுக்கப்புறம் தான் விக்ரம் பிரபு. தேங்க்யூ ஆர்டியா ஃபார் அக்செப்டிங் தி பிக்சர். மற்றது வந்து மிஸ்டர் விக்ரம் பிரபு அறிமுகப்படுத்துவார் எல்லாத்தையும். நீங்கள் வந்த அத்தனை பேருக்கு வந்து நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நிறுவனம் எடுத்த உடனே சிவாஜி சாருடைய சக்ஸஸ் சொன்ன டைலாக்களுடைய மகன் நீங்கள் வந்திருக்கிறார். இந்த படம் வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் என்ற வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் சிவாஜி ஃபிலிம்ஸ் போல பெரிய நிறுவனமாக வளரணும் என்ற வாழ்த்துக்கள். நன்றி. சக்சஸ் என்ற ஒரு மாபெரும் வெற்றியின் அத்தியாயத்தை துவக்கிய ஏவிஎம் நிறுவனத்தின் நிறுவனர் திறந்து வைத்த ஆரம்பித்த நிறுவனம் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்ற நிறுவனம். நெருப்புடா தலைப்பு என்னை கேட்டது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்துக்கு ஆரம்பத்திற்கு புள்ளியார் சொல்லி போட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் அங்கத்தினரை இணைத்துக் கொண்ட கையெழுத்திட்டதும் நான் தான் அறிமுக கையெழுத்து. ஆகவே இந்த விழா மொத்தத்தில் மாபெரும் வெற்றியினை ஈட்டித் தரும் விழாவாக அமைவதில் எல்லளவு சந்தேகம் இல்லை. சிவசார் குடும்பத்தில் நான் வந்து அதிகமாக உழன்றவன். அவரை வச்சு படம் தயாரித்தேன். மன்னவர் சின்னவர் பிரபு சாரை வச்சு 3 படம் தயாரிச்சிருக்கிறேன். விக்ரம் பிரபு வச்சு ஐமா நம்பி தயார் பண்ணிட்டோம். தொடர்ந்து தயாரித்துங்க இருப்பேன். இந்த படத்துக்கு என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இரண்டரை கலந்தவங்க அந்த குடும்பத்தோடு. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை ஈட்டும் என்பதில் எல்லளவு சந்தேகமில்லை. ஒரு திரையுலகில் அனைவரிடம் அன்பாக பழகி யாரிடமும் எதிர்ப்புகளை வாங்காமல் ஒரு நிறுவனம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். அது தொடங்கிய ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறுவனம் ஆள்போல் தழைத்து அருகோல் வேரூன்றி வாழிய வாழிய திரையுலகுக்கு ஒரு பெரிய ஆலமரமாக விற்று அனைவருக்கும் அடக்கம் தரும் ஆலமரமாக இந்த நிறுவனம் விளங்கிய வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். கலை இயக்குனர் P. Prabhakaran சார், வண்டர்ஃபுல் ஹேவிங் யூ வித் us. Can we have you on stage? கமல் சார் பல படங்கள் and இப்போ விஜய் 60 he is the main man behind it. M. Prabhakaran சார், எடிட்டர் தியாகு, ஆண்டனி சாருடைய அசிஸ்டன்ட். ஸோ அதுவே ஒரு பெரிய டைட்டில் தான். நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிற தியாகு இந்த படத்துடைய எடிட்டர். Costume designer Amrita, can we have you on stage please? Stills Naren, designer Shabir,
பாடலாசிரியர் ரோகேஷ் எங்கிருந்தா வார்த்தைகளை பிடிக்கிறாருன்னு தெரியல, ஆனால் பிடிக்கிற ஒவ்வொரு பாட்டும் பிச்சுக்கிட்டு போகுது. லைன் ப்ரொடியூசராக இப்போ அறிமுகம் ஆகுதுன்னு சொல்லலாம். டைமண்ட் பாபு அவர்களை நம்ம வந்து பிஆர்ஓவாக பார்த்துருக்கோம். அண்ட் பிஆர்ஓ உலகிலேயே ஒரு பேரும், அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும்ட்டு அவங்க ஃபேமிலியாக டிசைட் பண்ணி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு முன்னோடியாக நடத்திட்டு இருக்கிற பிஆர்ஓ டைமண்ட் பாபு சார் இந்த இதில் லைன் ப்ரொடியூசராக தயாரிப்பு நிர்வாகி எஸ் ஆனந்த் சார். கேன் யூ ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்?
வணக்கம். இன்றைக்கி என்னோடய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். லோகோ பார்த்துருப்பீங்க. தாத்தாவோட இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் சக்ஸஸ்ன்னு சொல்கிற ஃப்ரேம் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஏவிஎம் தான் தாத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஏவிஎம் சரவணன் சார் தான் திறந்து வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக ஒரு தீய சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கு நெருப்படான்னு கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் தானு சார் திறந்து வச்சாங்க. 2 விஷயமும் இன்றைக்கி ஒரே நாளில் திறந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்றைக்குமே சப்போர்ட் உங்களோட தேவை. ஸோ கூட இருங்க. தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் அசோக். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனில் நெருப்படான்ற படம் மூலிமா நான் இயக்குனராக அறிமுகம் வராங்க. அந்த பூஜை இன்றைக்கி அன்னை இல்லத்தில் நடந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாள் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த இடத்துலலாம் இப்போ நான் நேச்சு கூட பார்த்ததில்லை. அது காரணமாக இருந்த ஹீரோவுக்கு என்னோடய மாமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இந்த கம்பெனியோட லோகோவும். ஏன்னா இங்கே தான் வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாங்க. லுக்கிங் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்பே தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு கம்பெனியோட நேமாக இருந்துச்சு. சக்ஸஸ் அதோட ஃபார்முலாவே அந்த சிவா சாரோட இந்த கை ஓங்கி இருக்கிற இதை பார்க்குறப்பே வந்து ஒரு சக்ஸஸ் அதுக்கான ஒரு டைட்டில். இது இந்த படத்தோட டைட்டில் வந்து இங்கே வந்தப்போ தான் ரிவீல் பண்ணாங்க. இது வந்து நெருப்படா அப்படின்னு ஒரு இந்த படத்தோட டைட்டில். இது ரொம்ப எனர்ஜியான டைட்டிலாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்டும் அப்படி தான் எல்லா ஏரியாவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டாக இருக்குது. டெஃபினட்டாக அந்த ஃபிலிம் வில் பி கம் அவுட் வெரி வெரி வெல். தேங்க்யூ வெரி மச்.